हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः सामिर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. மகாபாரதத்துல நகுஷோபாக்கியானம் அனுபவிச்சுட்டு வரோம். பீமசேனனை ஒரு பெரிய மலைப்பாம்பு பிடிச்சு முழுங்கிடுத்து. அதனாலேயே அந்த மலைப்பாம்பு ஆக்கிருத்தியில பெருசா இருந்தது. அதை பார்த்து தர்மபுத்திரர் இது ஏதோ ஒரு தேவாம்சம் பொருந்தியதோ அப்படின்னு சந்தேகப்பட்டார். அது போலவே அது அந்த சர்ப்பமும் சொல்லித்து, என் பெயர் நகுஷன், நான் உன்னுடைய பிதாமகர் பீஷ்மருக்கே நான் பிதாமகன், உன்னுடைய மூதாதையர்ல ஒருத்தர் அப்படின்னதும் பரம வினயத்தோட தர்மபுத்திரர் கேட்கிறார், சரி உங்களுக்கு சாபத்தினால வந்திருக்கேள்னு சொல்றேன், இது என்ன தர்ம சூக்ஷ்மம் நீங்கள் கேட்கணுமோ கேளுங்கள் அப்படின்னதும், யுதிஷ்டிரா நான் கேட்குற கேள்விக்கு நீ யோசிச்சு யோசிச்சு அதுக்கப்புறம் ஏனோ தானோலாம் பதில் சொல்லக்கூடாது, நேரடியா நான் கேட்பேன், நீயும் நேரடியா பதில் சொல்லணும், புரியுறதா அப்படின்னதும், தாராளமா கேளுங்கள், நான் குழறிலாம் பதில் சொல்ல மாட்டேன், நான் நேரடியாவே பதில் சொல்றேன், கேளுங்கள் அப்படின்னு யுதிஷ்டரும் சொன்ன உடனே, இது ரொம்ப பெரிய கேள்வி, பொல்லாத கேள்வியும் கூட. இந்த சர்ப்பமாகிய அந்த நகுஷன் கேட்கிறார், பிராமணः को भवेत् राजन् वेद्यं किं च युधिष्ठिराः ब्रवीह्यतिमतिं त्वां हि वाक्यैरनुमीमीमहे. பிராமணः को भवेत् राजन्, ஏ ராஜன், பிராமணன்னா யாரு, யார் பிராமணன்னு யார சொல்லலாம் அப்படின்னு இது ரொம்ப பெரிய கேள்வி, பொல்லாத கேள்வியும் கூட. பாரதத்துல இருக்கிறது அடியன் அப்படியே சொல்றேன், இதுல அடியனுடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. என்ன யுதிஷ்டர் அதுக்கு பதில் சொல்றாரோ அதை அப்படியே அடியன் நீங்க தெரிவிக்கிறேன். சத்யம் தானம் க்ஷமா ஷீலம் ஆன்ருஷம்சயம் தபோ கிருணாக திருஷ்யந்தே யத்ர நாகேந்திரா சப்ராமண இதி ஸ்மிருதஹ. சத்தியம் தானம் க்ஷமா, சத்தியம் யாரிடத்துல இருக்கோ, தானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாரிடத்துல இருக்கோ, க்ஷமை பொறுமை யாரிடத்துல இருக்கோ, நல்ல தபஸ் யார்கிட்ட இருக்கோ, இந்த குணங்கள்லாம் யாரிடத்துல நம்ம பாக்குறோமோ, திருஷ்யந்தே தத்ர நாகேந்திரா, திருஷ்யந்தே, இந்த குணங்கள்லாம் நம்ம யார்கிட்ட பாக்குறோமோ நாகேந்திரா அவனதான் பிராமண இதி ஸ்மிருதஹ, அவனதான் பிராமணன்னு சொல்ல முடியும். அப்படியா? ஆமா, சத்தியம் இருக்கணுமே, முதல்ல நம்ம சத்தியத்தையே பேசணும், பிறகு தன்னிடத்துல ஒரு 5 ரூபாய் இருந்தா கூட தானே அதை அனுபவிக்கணும்னு நினைக்காம பிறருக்கு ஒரு ரூபாயாவது தானம் பண்ணிட்டு தான் அனுபவிக்கிறது, நல்ல பொறுமை, தபஸ், ஆச்சார அனுஷ்டானங்கள் போன்ற தபஸ், இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்களை தான் பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியும். அது என்ன யுதிஷ்டிரா அப்படி சொல்லிட்ட, இந்த சர்ப்பம் கேட்கறது, நீ என்ன அப்படி சொல்லிட்டியே, அப்ப பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன் கிடையாதோ, இந்த குணங்கள்லாம் இருந்தாதான் பிராமணனா, அப்ப பிராமணனுக்கு பிறந்தவன், யுதிஷ்டிரர் சொல்றார், பிறப்பால வேணால் அவனை பிராமணன்னு சொல்ல முடியும், ஆனால் இந்த குணங்கள் இல்லைன்னா அந்த வம்சத்திலேயே பிறந்தாலும் பிராமணனாக ஏற்றுக்கொள்ள முடியாது, யுதிஷ்டருடைய வாக்கியம். உடனே யுதிஷ்டிரர், இதுக்கு நான் உங்களுக்கு உதாரணமும் தரேன் அப்படின்னு தான் குடும்ப விஷயத்தையே எடுக்கிறார். என்னன்னு எடுத்தா, என்னுடைய குடும்பத்திலேயே, அதாவது நம்ம குடும்பத்திலேயே, யுதிஷ்டர் சொல்றார் நகுஷனை பார்த்து, நம்ம குடும்பத்திலேயே விதுரர் இருக்கார், அவர் தாசி புத்திரன் தான், ஆனாலுமே அவருக்கு இருக்கிற ஞானம், அவருக்கு இருக்கிற பொறுமை, அவருக்கு இருக்கிற குணாதிசயங்கள், அவருக்கு இருக்கிற தபஸ்
நிச்சயமா ரொம்ப அபூர்வம் அவர்கிட்ட இது அத்தனை குணங்களும் பொருந்தி இருக்கிறது. அதனால நிச்சயமாக விதுரரை நம்ம அப்ராமணன்னு சொல்லிட முடியாது. அதே போல நம்மளுடைய குல குரு, நம்ம வித்தை சொல்லி கொடுத்த குருவான துரோணாச்சாரியர், அவரிடத்துல பொறுமை இல்லை. அவர் பிராமணர் தான், பிறப்பால பிராமணர் தான், ஆனா அவரிடத்துல பொறுமை இல்லை. ஒரு கோபம் வந்துடுதே, பாஞ்சாலராஜன் தன்னை சபையில அவமானப்படுத்திட்டான்னு உடனே அவனை பழி வாங்கணும். க்ஷாத்திரம், இந்த க்ஷாத்திரம்ங்கிறது க்ஷத்ரியனுக்கு உண்டான குணம். க்ஷாத்திரம் இருக்கு, பொறுமை இல்லை. உடனே ஏதாவதுன்னா ஆயுதத்தை பட்டன்னு கையில எடுத்துருவார், பொறுமை இல்லை. மேலும் இப்போ பாதி ராஜ்யத்தை வாங்கிண்டு அந்த ராஜ்யத்தையே அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார் ஒரு க்ஷத்ரியனை போல. இவர் பிராமண க்ஷத்ரியன். அதனால இவருக்கு க்ஷத்ரியனுக்கு உண்டான குணம் இருக்கு. அவரை பிராமணன்னு சொல்லிட முடியுமோ? இல்ல விதுரரை அப்ராமணன்னு சொல்லிட முடியுமோ? இது நம்ம குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய உதாரணங்கள் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்ன உடனே, அப்படின்னா யுதிஷ்டிரா, உடனே அந்த சர்ப்பம் கேட்கறது, அப்படியாகில் நீ விதுரரை நிச்சயமா பிராமணன்னு ஒத்துப்பியா? இந்த குணங்கள் எல்லாம் இருக்கே, பிராமணன்னு ஒத்துப்பியா? நிச்சயமா ஒத்துப்பேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? நிச்சயமா விதுரரை நான் பிராமணன்னு ஒத்துப்பேன். ஏன்னா அவரிடத்துல எப்போ பிராமணனுக்கு உண்டான குணங்கள்லாம் இருக்கோ நிச்சயமா அவர் பிராமணன் தான். யார் இல்லைன்னா நிச்சயமா துரோணாச்சாரியார நான் பிராமணன்னு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் பிராமண க்ஷத்ரியன்னு நானே சொல்லிட்டேனே. அவருக்கு க்ஷாத்திர தர்மத்தை அவர் கையில எடுத்துட்டார். அவரை நான் ஏத்துக்க மாட்டேன். என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் க்ஷத்ரியன்னு தான் பேரு, ஆனா என்னை எல்லாரும் சாந்தஸ்வரூபின்னு சொல்லிடுறா. அதனால நான் க்ஷத்ரிய பிராமணன் தன்னையே சொல்லிக்கிறார் யுதிஷ்டிரர். நகுஷன்ட்ட சொல்றார், துரோணாச்சாரியார் எப்படி பிராமண க்ஷத்ரியனோ அது போல நான் க்ஷத்ரிய பிராமணன். இப்போ துவாபர யுகத்தினுடைய முடிவு, கலியினுடைய ஆரம்பம். அதனால வரண தர்மங்கள் எல்லாம் கலந்துடும். அதனால வரக்கூடிய காலத்துல யுதிஷ்டிரர் சொல்ற அழகான பதில் இதுதான். இந்த காலங்கள் வரைக்கும் அவர் சொல்லிட்டார் எப்படி இருக்க போறதுன்னு யுதிஷ்டிரர் சொல்லிட்டார். வரக்கூடிய காலங்கள்ல பிறப்பால ஒருத்தனை பிராமணன்னு சொல்லிடவும் முடியாது, வேற எங்கேயோ பிறந்ததுனால அவன் பிராமணன் இல்லைன்னும் சொல்லிட முடியாது. இந்த குணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் பிராமணன் வரக்கூடிய காலத்துல அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே சந்தோஷப்பட்டுடுது நகுஷன். ரொம்ப சந்தோஷப்பட்டுடுது அந்த சர்ப்பம். யுதிஷ்டிரா, இது ஒரு தர்ம சூக்ஷ்மம். நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை போல இவ்வளவு தெளிவு யாரும் இது வரைக்கும் எனக்கு படுத்தினது இல்லை. நீ எனக்கு தெளிவுபடுத்திட்ட, ரொம்ப சந்தோஷம். யுதிஷ்டிரா, நீ கொஞ்சம் கிட்டக்க வாயேன், உன்னை நான் தொட்டுக்கிறேன். உன்னுடைய ஸ்பரிசம் என் மேல படணும். இவ்வளவு அழகா தர்ம விஷயங்களை எடுத்து சொல்றியே, நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேன் அப்படின்னு நகுஷன் சொல்லவே, உடனே யுதிஷ்டர் சொல்றார், நான் வரது இருக்கட்டும், உங்க கிட்டக்க வரது இருக்கட்டும், முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுக்கு நீங்க பதில் சொல்லுவேடா அப்படின்னதும் தாராளமா கேளு. நீங்கள் எதற்காக இந்த சர்ப்ப ரூபத்தை அடைஞ்சீர்கள்? என்ன ஆச்சு? ஏன்? அதுவா? அது ஒரு பெரிய கதை யுதிஷ்டிரா, சொல்றேன், நீ தெரிஞ்சுக்கணும். அத சொல்றேன். நான் நிறைய யஜ்ஞம் பண்ணேன். என்னுடைய ராஜ்யத்துல யஜ்ஞம் மேல யஜ்ஞம் பண்ணி 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 நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டேன். ஸ்வர்கலோகத்துல இந்திரனுக்கு சமானமான பதவி எனக்கு கிடைச்சிடுத்து. ஒரு விதமா இந்திர பதவின்னே வேணாலும் சொல்லலாம். அவ்வளவு புண்ணியம் சம்பாதிச்சதுனால இந்திரனுக்கு சமானமா ஆசனத்துல உட்காரும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிடுத்து. ரம்ப வந்தா, ஊர்வசி வந்தா, மேனகா வந்தா, திலோத்தம வந்தா, எத்தனையோ பேர்கள் என் முன்னாடி நாட்டியம் ஆடினா. எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சேன். இங்க பூலோகத்துல எவ்வளவுக்குள்ள யஜ்ஞம்னு உயிரை விட்டேனோ அவ்வளவுக்குள்ள அங்க போன உடனே என் புத்தி கலங்கி போயிடுத்து, பேதளிச்சு போயிடுத்து புத்தி. இது தேவலோகத்து சுகத்துக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேளைக்கு சாப்பிட்டுண்டு நல்ல போகங்களை அனுபவிச்சுண்டு இந்த மாதிரி பொழுதுபோக்க ஆரம்பிச்ச உடனே நான் ரொம்ப ஒரு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு சிந்தனை எனக்கு வந்துடுத்து. எப்போ நான் இந்திரனுக்கு சமானமாக ஆயிட்டேனோ, இனி இந்திராணி ஆகிய சச்சிதேவியும் எனக்கு வர வேண்டியவள் தானே அப்படின்னு என் புத்திக்கு தோணிடுத்து. அது எப்படிதான் எனக்கு தோணித்தோ தெரியல, ஆனா தோணித்து. அதனால நான் சில சேட்டிகளெல்லாம் அழைச்சு இந்திராணிய வரும்படி சொன்னேன், என்னுடைய அந்தப்புறத்துக்கு வரும்படி சொன்னேன்.
சேட்டிகள்லாம் போய் இந்திராணி இடத்துல சொன்ன உடனே மகா பதிவிரதையான சசிதேவி அழறாள், தாபப்படுறாள். இப்படி இவ கூப்பிடுறாரே, நான் என்ன செய்யறது, நான் எப்படி போகிறது, நான் மகா உத்தமி பதிவிரத சசிதேவி. இப்ப தன்னுடைய தேவ குருவான ப்ரஹஸ்பதி கிட்டக்க போய் சொல்லிண்டாள். வாஸ்தவமா இருக்கக்கூடிய இந்திரன் அப்ப ஏதோ ஒரு தபஸுக்காக, இந்திரனே ஒரு தபஸுக்காக எங்கேயோ வெளியில போயிட்டார். ஏன்னா இவர் இப்ப இந்திர பதவி அடைஞ்சிட்டாரே தபஸ்னால. அதனால நம்ம இவருக்கு மேல இப்ப தபஸ் பண்ணணுமேனு இந்திரனும் தபஸுக்கு போயிடவே, இந்திரன் இல்லாத சமயம் அது, தேவேந்திரன் இல்லாத சமயம். அப்ப இந்திராணி தேவகுருவான ப்ரஹஸ்பதி கிட்டக்க இந்த மாதிரி ஆயிடுத்து என் நிலைமை, இப்ப நான் என்ன செய்யணும், இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து என்னை நீங்கள் காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவே, உடனே ப்ரஹஸ்பதி சொல்றார், சரி சரின்னு ஒத்துக்கோ, நான் சொல்றேன் கேள், நீ சரின்னு ஒத்துக்கோ. அதாவது நான் உன் அந்தப்புறத்துக்கு வரமாட்டேன், நீ என் அந்தப்புறத்துக்கு வான்னு சொல்லு. அப்படி எப்படி நான் சொல்லுவேன், லஜ்ஜையை விட்டு சொல்லு, வேற வழி இல்லை, உன்னை காப்பாத்திக்க இப்ப வேற வழி இல்லை. நான் ஒரு உபாயம் சொல்றேன் கேள். நான் வரமாட்டேன் உன் அந்தப்புறத்துக்கு, நீ வரணும் என் அந்தப்புறத்துக்கு. ஆனால் நீ எப்படி வரணும், சாதாரணமா இப்படி வந்துடக்கூடாது, நடந்தெல்லாம் வந்துடக்கூடாது. ஒரு சஹஸ்ர ரிஷிகள் அல்லது சஹஸ்ர பிராமணர்கள் உன்னை பல்லக்குல தூக்கிண்டு வரணும். அவர் சஹஸ்ரம்னா 1000, 1000 பிராமணர்கள் உன்னை பல்லக்குல தூக்கிண்டு என்னுடைய அந்தப்புறத்து வாசல்ல விட்டுட்டு போகணும், அப்பதான் நான் கிடைப்பேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வை அப்படின்னதும், அப்படி சொல்லலாமா அப்படின்னா, ஆபத்துக்கு பாவம் இல்லை, ஆபத்து தர்மம். ஆபத்து தர்மத்தை இப்ப கையில எடுத்துதான் ஆகணும். அதனால நீ எடுத்து இப்ப நீ சொல்லு, இந்த விஷயம் நான் சொன்னபடி சொல்லு. அப்ப 1000 பிராமணர்கள் வந்து அவரை இங்க கொண்டு விட்டுட்டான்னா விடமாட்டான், நிச்சயமா அது நடக்காது. இங்க பார், தைரியமா இரு. ப்ரஹஸ்பதி சொல்றார், அவன் நிச்சயமா எப்போ காம மோகித்தனா இருக்கானோ நிச்சயம் அவன் தப்பு பண்ணுவான், மகான்கள் கிட்டக்க அபச்சாரப்படுவான், அதனாலேயே அவன் கீழே விழுவான். அதனால நீ தைரியமாக சொல் அப்படின்னதும் சரி, குருவனுடைய வாக்கியம், ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அது இருக்கிறதுனால அவருடைய ஆசி பெற்று கொஞ்சம் தைரியமா சொல்றாள். சேட்டிகள் கிட்டக்க சொல்றாள், 1000 பிராமணர்கள் பல்லக்கு தூக்க என்னுடைய அந்தப்புறத்து வாசலுக்கு வர சொல் அப்படின்னு இந்திராணி சொன்ன உடனேவே அது தெரிய வந்தது நகுஷனுக்கு. இது என்ன பெரிய விஷயமான்னு, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு தோணித்து. ஏன் தூக்க வேண்டியவர்கள் தானேன்னு ஒரு கர்வம் வந்துடுது. நான் இந்திரனுக்கு சமானமாக நான் இப்ப ஆயிட்டேன், இந்திரனுக்கும் மேல நான் ஆயிட்டேன் இப்ப தபஸ்ல. அப்படி இருக்கிறச்சே ஒரு 1000 பிராமணர்கள் வந்து என்ன பல்லக்குல தூக்கினா என்ன, என்ன மோசம் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு 1000 பேரு கூப்பிடுறான். என்ன பல்லக்கு தூக்குவேளா அப்படின்னு கேட்கிறான். ஆனா பிராமணர்களுக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியாது, ஏதோ இந்திராணி ஆசைப்படுறான் அதனால போல இருக்குங்கிற விஷயம்லாம் தெரியாம ஒரு புத்திர வாத்சல்யத்தோட தூக்க வரார்கள். சரி, இவன் தான் தபஸ் பண்ணிருக்கானே, இந்திரனுக்கு சமானமா ஆயிட்டானே, இவன் நமக்கு ஒரு புத்திரன் போல அப்படின்னு ஒரு புத்திர வாத்சல்யத்தோட ஒரு 1000 ரிஷிகள் பிராமணர்கள் வரார்கள். வந்து இவனுடைய பல்லக்கில் அவனை உட்கார வச்சு, பல்லக்கில் அவன் அழகா திண்டுல இப்படி சாஞ்சின்னு இருக்கான், காலை நீட்டிண்டு. இந்த பல்லக்கில் 1000 பேர் வந்து தூக்குறார்கள். ததைஸ்வர்யம் சமாசாத்ய தர்போ மாமகமத்ததாக சஹஸ்ரம் ஹி द्विजातीनाम् ओवाह शिबिकाम् मम சஹஸ்ரம் ஹி சஹஸ்ரம். 1000 பேர் வந்து என்னை தூக்கினாப்பா யுதிஷ்டிரா, என்னை தூக்கினா. ஷிபிகாம் மம, என்னை தூக்கினா 1000 பேரு. நான் சொன்னேங்கிறதுக்காக, அது என்னுடைய தபஸுக்காக. ஆனால் தூக்கின நானோ, அவர்கள் தூக்குறாளே இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு அப்பவாவது எனக்கு ஒரு புத்தி வராதோ. எனக்கு அப்பா கூட புத்தி வரல. எனக்கு என்ன தோணித்து, சீக்கிரமா இந்திராணி கிட்டக்க போயிடணுமேன்னு தோணித்து. இன்னும் காமம் ஜாஸ்தி ஆச்சு எனக்கு, வெக்கக்கேடு. என்ன பண்றது, எனக்கு அப்ப அப்படி இருந்துட்டேன், ஏதோ அப்படி இருந்துட்டேன். இன்னும் எனக்கு காமம் ஜாஸ்தி ஆயிடவே எனக்கு சீக்கிரமா போயிடணும் அப்படின்னு தோணித்து. அதனால ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன், இந்த 1000 பிராமணர்கள்ல அகஸ்தியரும் ஒருத்தர். அகஸ்தியரும் என்ன பல்லக்குல தூக்கிறதுக்காக வந்திருக்கார். அகஸ்தியர் கொஞ்சம் குள்ளமா இருப்பார், ஆக்கிருத்திலயும் ரொம்ப பெருசா இருப்பார்.
மற்ற ரிஷிகளுக்கு சமானமா அவரால் தோள் கொடுக்க முடியல. ஏன்னா மற்ற ரிஷிகள்லாம் தோல்ல வச்சுட்டு இருக்கா பல்லக்க. அகஸ்தியர் குள்ளமா இருக்கிறதுனால தன் தோளை கொடுக்க முடியாம கையாலேயே இப்படி தூக்கின்னு இருக்கார் பல்லக்க. அவரை பார்த்ததும் அவர் மெதுவா நடக்கிறார். மற்ற ரிஷிகள் எல்லாமும் கொஞ்சம் வேகமா நடக்கணும்னு பாக்குறா. ஆனா அகஸ்தியர் மெதுவா நடக்கிறதுனாலயே, ஏன்னா அவர் குண்டா இருக்கிறதுனால அவரால் வேகமா நடக்க முடியல. அவர் மெதுவா நடக்கிறதுனால மற்ற ரிஷிகள் எல்லாமும் மெதுவா நடக்கிற. இவ்வளவு மெதுவா நடந்தா நம்ம எப்ப போய் சேர்றது அப்படி எனக்கோ சீக்கிரம் போகணும் அப்படின்னு ஒரு அஜ்ஞானம் வந்துடவே, ஒரு அல்ப புத்தி, ஒரு விநாச காலம் எனக்கு, அதனால ஒரு விபரீத புத்தி வந்துடுத்து இப்போ. அப்படி வந்துடவே உடனே நான் என்ன செஞ்சேன், நான் பெரிய அபராதம் தான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? பிரம்மர்ஷீணாம் சஹஸ்ரம் ஹி உவாஹ சிபிகா மமக சமாம பந்த்யோ ராஜன் பிரம்ஷயாமாஸ வைஸ்ரயः தத்ர ஹஸ்தியः. तत्र अगस्त्यः पादेन वहन् स्पृष्टो मया मुनिः अगस्त्येन ततोऽस्म्युक्तः सर्पस्त्वं च भवेतिह. பிராமணர்ஷாணாம் சஹஸ்ரம் ஹி. சஹஸ்ர பிராமணர்கள் என்ன தூக்கின்னு போகர்ச்சே நான் என்ன செஞ்சுட்டேன், தத்ர அகஸ்திய பாதேன, என் பாதத்தால, என்னுடைய பாதத்தால, என்னுடைய இடது காலால அகஸ்தியர் தோளை எட்டி உதைச்சேன், இடது காலால உதைச்சேன். தத்ர ஹஸ்தியஹ பாதேன வஹன் ஸ்பிருஷ்டோ மயா முனிஹி. பாதத்தால் அவரை உதைச்சு சர்ப்ப க்ஷமிக்கணும், இது ரொம்ப ஒரு உருக்கமான விஷயமாக இருக்கு. அகஸ்தியர் எப்பேற்பட்டவர், அவருடைய நிலைமைக்கு அவர் பாதத்தால உதைக்கிறதுங்கிறது பாரதத்துல இது இப்படியே இருக்கு. பாதத்தால உதைச்சான் அப்படின்னு, பாதத்தால் அப்படி உதைச்ச உடனே சர்ப்ப அப்படின்னு நானா. சர்ப்பன்னா வேகமா போ அப்படின்னு அர்த்தம். இப்படி நம்ம நல்லோபாக்கியானத்துல பார்த்தோம் இல்லையா, தச அப்படின்னா 10ஆம் நம்பர், அதே போல தச அப்படின்னா என்ன கடின்னு அர்த்தம். அது போலவே சர்ப்ப அப்படின்னா, சர்ப்பன்னா வேகமா போ அப்படின்னு அர்த்தம். அது சர்ப்பத்துக்கே அது வேகமா போகிறதுனாலதான் சர்ப்பம்னு பெயர் வந்தது. சர்ப்ப என்ன இவ்வளவு நாழியா, இவ்வளவு மெதுவா போயிட்டு இருந்தா நான் என்னைக்கு போய் சேர்றது, சர்ப்ப அப்படின்னு சொன்னா நான் அகஸ்தியரை பார்த்து. உடனே இப்படி அகஸ்தியர் திரும்பி பார்த்தாரா, சர்ப்பமா போ. சர்ப்பவா, என்னடா பண்ற, என்ன உதைச்சது கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல. சர்ப்பன்னு என்ன, என்னுடைய வயசு என்ன, என்னுடைய ஞானம் என்ன, என்னுடைய தபஸ் என்ன, என்னை பார்த்து வேகமா போன்னு கிண்டலா பண்ற. நீ எப்ப சர்ப்பன்னு சொன்னியோ நீ சர்ப்பமா போ. இனி உனக்கு இங்க தேவலோகத்துல வாழற தகுதி இல்ல. இனி நீ தபஸ்வியா, நீ ஒரு தபஸ்வி இந்த மாதிரி பேசுவானா, நீ சர்ப்பமாவே போ அப்படின்னு என்ன சபிச்சுட்டார். அப்போ தலை கீழே விழுந்தேன் தேவலோகத்திலேருந்து. சொல்றான், தலை கீழே விழுந்தேன் தேவலோகத்திலேருந்து இதோ இந்த காட்டுல தலை கீழே விழுந்தேன். உடனே ஒரு மலைப்பாம்பா ஆயிட்டேன், இந்த சர்ப்பமான்னு எழுஞ்சின்னு இருக்கேன். ஆனாலும் நான் சர்ப்பமா ஆனேனே தவிர என்னுடைய ஞாபகங்கள்லாம் அப்படியே இருந்தது. நான் யாரு, நான் எங்கேருந்து வந்தேன், எதுக்காக நான் இந்த ரூபத்தை அடைஞ்சிருக்கேன், என்னுடைய ஞாபகங்கள்லாம் அப்படியே இருந்தது. இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோமே, இவ்வளவு தபஸ் பண்ணி இவ்வளவு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு கடைசியில ஒரு மகான் இடத்துல இப்படி பட்டுட்டேனேன்னு ரொம்ப தாபத்தை அடைஞ்சேன். அந்த சமயத்துல ரொம்ப கருணை வந்துடுத்து அகஸ்தியருக்கு என் மேல. அதனால அங்கேருந்து வந்தார் அகஸ்தியர். அப்பா சரி வருத்தப்படாத, ஏதோ தப்பு நடந்துடுத்து, தப்பு பண்ணிட்ட, வருத்தப்படாத. பிரஷ்னானுச்சாரிதானத்ய வியாஹரிஷ்யசி சேன்மமக அதபஸ்சாத் விமோக்ஷ்யாமி பிராதரம் தே விருகோதரம். அதபஸ்சாத் விமோக்ஷ்யாமி, உனக்கு ஒரு விமோச்சனம் சொல்றேன். என்னன்னா, பிராதரம் தே விருகோதரம். விருகோதரம் பீமன், உன்னுடைய தலைமுறையிலேயே உன்னுடைய குடும்பத்திலேயே பீமன்னு ஒரு மகாத்மா வரப்போறான்.
பிறக்க போறான் உன்னுடைய வம்சத்திலேயே. அந்த பீமனுடைய ஸ்பர்ஷம் எப்போ மேல படுறதோ அப்பவே நீ சாப விமோச்சனம் அடைவாய். பீமனுடைய ஸ்பர்ஷம் பட்டா மட்டும் போராது, நீ தர்ம சூக்ஷ்மங்களை தர்மபுத்திரர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். பிராத்தரம் தே விருகோதரம், பிராத்தரம் தே விருகோதரம். பீமசேனனுடைய அண்ணா இடத்துல தர்மபுத்திரன்னு பெயர். அவன் வரப்போறான் பிற்காலத்துல. அவனிடத்துல நீ தர்ம சூக்ஷ்மங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு உடனே உன்னுடைய ஸ்வரூபம் வந்துடும், உன்னுடைய பழைய ஸ்வரூபம் வந்துடும் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் அனுகிரகம் பண்ணிட்டார். அன்னியிலேருந்து பீமன் வருவானான்னு பகவன் நாம தபஸ் பண்ணேனோ இல்லையோ, நாம ஜபம் பண்ணேனோ இல்லையோ, பீமான்னு அன்னியிலேருந்து தபஸ் பண்ணின்னு இருக்கேன். இன்னைக்குதான் எனக்கு பீமன் கையில கிடைச்சான், அதனாலதான் அவனை பிடிச்சிட்டேன். இதுதான்ப்பா என் விஷயம். நான் ஒரு அல்பன், நான் ஏதோ இந்த மாதிரி அபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் யுதிஷ்டிரா தர்ம சூக்ஷ்மங்களை உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க சொன்னார். அதுதான் நான் ஒரு சில கேள்வி எனக்கு தெரிஞ்சதை கேட்டேன். மேற்கொண்டு எனக்கு ஏதாவது சொல்லணும்னா நீ சொல் அப்படின்னு அந்த நகுஷன் சொன்ன உடனே யுதிஷ்டர் சொல்றார், நீங்க என்னுடைய மூதாதையரா போயிட்டேன், என்னுடைய பிதாமகர்னு சொல்லிட்டேன், உங்களிடத்துல எனக்கு மரியாதை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கோச்சிக்க கூடாது. நீங்க பண்ணது சரியா? சர்வதா நீங்க பண்ணது தப்பு. தேவலோகத்துல நம்ம புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போனோம்னா அது நம்மளுடைய பெருமைன்னு நம்ம நினைக்க கூடாது. பகவத் கிருபை, பகவத் கருணைன்னு நம்ம நினைக்கணும். சரி, அதையும் விட்டு தள்ளுங்க. தேவதா ஸ்திரீகள் தானே வலிய நம்ம இடத்துல வந்தா கூட நம்ம ஸ்வதர்மத்துல நம்ம இருக்கணும். அப்படி மயங்கி போயிடக்கூடாது. இதோ என்னுடைய தம்பி பாருங்க அர்ஜுனன், உங்களோட பேரன் அர்ஜுனன், இவன் கூட இப்ப 5 வருஷம் தேவலோகத்துல வாழ்ந்துட்டு வந்தான். ஏன்னா அவனுடைய தபஸனுடைய பெருமை தேவேந்திரனே வந்து கூட்டின்னு போயிட்டார். 5 வருஷம் தேவலோகத்துல இருந்தான். ஊர்வசி தானே வந்தாளாம் அர்ஜுனன் இடத்துல என்னை ஏத்துக்கும்படி சொல்லி. ஆனால் அர்ஜுனனும் நான் முடியவே முடியாது, நான் அதுக்காக கிடையாது, என்னிடத்தில் வரணும்னா என் பத்தினியாகத்தான் இருக்க முடியும்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்னா நான் பெருமை அடைஞ்சேன் அர்ஜுனனை நினைச்சு, இவனை என் தம்பியாக அடைஞ்சதுக்கு. தேவதா ஸ்திரீகள் தானே வந்தாலே நம்ம ஸ்வதர்மத்துல இருக்கணும்ங்கிறச்சே, நீங்களா வலிய, அதுவும் அந்த தேவதா ஸ்திரீ, அதுவும் இந்திராணி சச்சிதேவிங்கிறவள் எப்பேற்பட்ட பதிவிரத்தை, அவளை போய் அடையணும்னு நீங்கள் போய் நினைக்கலாமா? தேவதா ஸ்திரீ கிட்ட நம்ம போகணும்னு நம்ம நினைக்கலாமா? அது பலாத்காரம் இல்லையா? ஒரு ஸ்திரீனுடைய விருப்பம் இல்லாமல் அவள் இடத்துல அவளை அடையணும்னு நினைக்கிறது பலாத்காரம் தானே ஒரு விதமாக பார்த்தா. அவங்களுடைய தபஸ் என்ன வேணாலும் இருக்கட்டுமே, இருந்தாலும் எப்போ இந்த ஒரு புத்தி வந்துடுத்தோ நிச்சயமா நம்மளால வாழ முடியாது. ஏன்னா மம மாயா துரத்தியா நின்னு கண்ணனே சொல்ல போறான் இனிமேதான். அது போல இது ஒரு மாயை, நம்ம மாயையில் அகப்பட்டுன்ற கூடாது. நம்ம பகவத் கிருபை, பகவத் கருணை, நம்ம எது செஞ்சாலும் அது அந்த பகவானுடைய கருணையினால செய்யறேன் நம்ம நினைச்சுட்டே இருந்தாதான் நமக்கு நம்மளுடைய தபஸ் எப்போதுமே இருக்குமே தவிர, அதை தவிர இது நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் எப்ப வந்துடுத்தோ அந்த கர்வம் நம்மளை கெடுத்துடும், நம்மளை நாசமாக்கிடும் அப்படின்னு சில தர்ம விஷயங்களை உபதேசம் பண்ண உடனே, வாஸ்தவம் தர்மபுத்திரா, நீ சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் அப்படி நினைச்சிருக்க கூடாது. ஏதோ காமம் என் புத்தியில வந்து உட்காந்துன்றது. ஆனால் இனி நான் என் ஸ்வதர்மத்துல இருப்பேன். இனி நான் நிச்சயமா நான் அந்நியதா நான் இனிமே என் மனசுல சிந்தனை வரவே வராது. நீ எனக்கு இப்ப சாப விமோச்சனம் ஒருவேளை நான் அடைஞ்சா கூட அந்த சாப விமோச்சனமும் பகவத் கிருபையினால நான் நினைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சாப விமோச்சனம் ஆயிடுத்து. தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துக்கு வந்துட்டார் நகுஷன். பீமசேனனை கட்டின்னு இருந்தார். ஏன்னா அந்த பாம்பு நல்லா கட்டி போட்டுதானே முழுங்கி இருந்தது. ஆனா பீமசேனனை கட்டின்றபடி தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துக்கு வந்தார் நகுஷன். பிறகு பீமன் ஆலிங்கனம் பண்ணிட்டார். எனக்கு விமோச்சனம் கொடுத்தியேப்பா, உன்னுடைய ஸ்பரிசம் பட்ட உடனேவே எனக்கு நல்ல புத்தி வந்துடுது, என் மனசுல இருந்த தீய எண்ணங்கள்லாம் எனக்கு போயிடுது. அகஸ்தியர் உன்னை பத்தி நிறைய சொன்னார் பீமா, நீ தர்மாத்மாவாமே, நீ சத்தியசந்தனாமே, நீ பரம கிருஷ்ண பக்தனாமே சொன்னாரே. அகஸ்தியர் சொன்னார் பரம கிருஷ்ண பக்தனாக இருப்பான்னு சொன்னா. நீ கிருஷ்ண பக்தனாமே,
நீ பிரம்மஜானியாமே, உன்னை நினைச்சு நான் உன்னை என்னுடைய பேரனாக அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கிருத்தகிருத்தியனாக ஆனேன். என்னுடைய வம்சமே கரையேறித்து உன்னால. மேலும் தர்மபுத்திரா இப்படி வா அப்படின்னதும் தர்மபுத்திரர் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தர்ம சூக்ஷ்மங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப அழகா சொல்லி புரிய வச்சுட்டேன். நான் எனக்கு இனி பாக்கி இருக்கு புண்ணியம். நான் மறுபடியும் இப்ப சொர்க்கலோகம்தான் போறேன். ஆனால் என் மனசு இப்போ சுத்தமா இருக்கு. நான் பகவத் கிருப்பையினால நான் இனிமே எதுனாலுமே அது பகவத் கிருப்பையினால அப்படின்னு நினைக்கணுங்கிற ஒரு பெரிய தர்ம சூக்ஷ்மத்தை எனக்கு நீ சொல்லி கொடுத்துட்ட. அதன்படி நான் இனி என் ஸ்வதர்மத்துல இருப்பேன் அப்படின்னு இவர்கள் 5 பாண்டவர்களுக்கும் ஆசி கூறி, திரௌபதி இவள் தான் உங்களுடைய குலமகள் அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்லவே, திரௌபதிக்கும் தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு அவளுக்கும் ஆசி கூறி, பிறகு தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தோடையே நகுஷன் தேவலோகத்துல தேவ விமானம் ஒண்ணு வந்து நகுஷன் அழைச்சுண்டு போயிடுத்து. இது நகுஷோபாக்கியானம் இங்க பூர்த்தியாருது. இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். மேற்கொண்டு நாளைக்கு மார்க்கண்டேயர் பாண்டவர்களை வந்து சந்திக்கிற சரித்திரம். அடியேன்.